ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை விட சென்னை குடியூர் வந்தா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஷிஃப்ட் ஒன்று ஆட்டோமேட்டிக்கு டிரைவ் மோடில் போட்டாலும் வண்டி மூவ் ஆகலை. அது என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை பார்த்துலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎம்டி யூனிட்டில் வந்து கிளச்சு சிலிண்டர் ஆயில் லீக் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏஎம்டி யூனிட்டை ஃபுல்லாக தனியாக கட்டி வெளியே எடுத்துடலாம். இப்போ கிளச்சு சிலிண்டர் கிட்டு வந்து நம்ம ஃபுல்லாக கட்டியாச்சு. நான் ஃபிட் பண்ணுறது தான் முக்கியம். ஃபிட் பண்ணுறது எப்படி ஃபிட் பண்ணணுன்றதை ஒன் பை ஒன்னாக கிளியராக காமிக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழைய கிட்டு, இந்த டப்பாவில் இருக்கிறது புது கிட்டு. இப்போ நம்ம இதை செட் பண்ண போகிறோம். செட் பண்ணுறதுக்கு மெயினாக இது உள்ளே என்ன ஆயில் ஊற்றணும்னா இந்த ஆயில் தான் ஊற்றணும். ஏஎம்டி தனியாக கொடுத்துருவாங்க, இதுக்குன்னு தனி ஆயில். இப்போ நம்ம இதை பிரிச்சுட்டு இதை ஊற்ற போகிறோம். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கிட்டை வந்து வெளியவே செட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி உட்காராக்கணுன்றதை. ஃபஸ்ட்டு ஒன்று அந்த பிஸ்டன் எடுத்துக்கிறோமா, இப்போ அந்த யூனிட் ஆயிலை வந்து மேலே ஃபுல்லாக தடவின்னு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங்கை தூக்கி கரெக்டாக உட்கார வச்சுருவோம். ஸ்ப்ரிங்கை உட்கார வச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து அந்த சென்டர் ஸ்லீவ் எப்படி உட்கார வைக்கணும்னா, அந்த ஸ்டெப்பு இருக்கும். ஸ்டெப்பு வந்து பெரிய ஸ்டெப்பு வந்து ஸ்ப்ரிங்கை பார்த்த மாதிரி கரெக்டாக சீட்டிங் ஆகும். பெரிய ஸ்டெப்பு உட்கார வச்சிடணும். அதுக்கடுத்தது இந்த ஆயில் சீல் தான் மெயினு. நம்ம டைமிங் ஆயில் சீல் எப்படி அடிப்போமோ அதேமாதிரி இந்த ஆயில் சீல் ஸ்ப்ரிங்கை பார்த்த மாதிரி இருக்கணும். அதுதான் இந்த ஆயில் சீல் தான் மெயினாக லீக் ஆகும். இது ஸ்ப்ரிங்கை பார்த்த மாதிரி. இப்போ நம்ம இந்த யூனிட்டில் இந்த கிட்டை ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கிளியராக காமிக்கிறோம் பாருங்கள். எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் சீல் அப்படியே உள்ளே போட்டுட்டு கிட்டை அப்படியே அமைக்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உள்ளே கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே கரெக்டாக ரவுண்டாக இருக்கா, சைடில் ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்பில் இப்போ நம்ம ஆயில் சீலை உட்கார வைக்கணும். ஆயில் சீலை உட்காரத்துக்கு ஒரு 10 இன்ச்சு கனெக்ஷனு, அதில் 10 பிட்டை போட்டுட்டு ஆயில் சீலை இது மாதிரி சொருவிட்டு கரெக்டாக உள்ளே அமுக்குங்க. இப்போ வெளியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆயில் சீல் கரெக்டாக உட்காந்துருக்கா. இப்போ அப்படியே போட்டுட்டு ரொம்பலாம் ப்ரெஸ் போடுவது, ஒரு மீடியமான ஒரு ப்ரெஸ் ஒன்று பண்ணிங்கனாலே கரெக்டாக போய் சீட்டிங் ஆகிடும். பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு. இப்போ இதை கரெக்டாக ஒரு 4 பக்கமும் மீடியமாக அந்த 10 இன்ச்சு கனெக்ஷனை திருப்பி மட்டமாக அப்படியே லைட்டாக ஃபுல்லாக அமுகுனீங்கன்னா கரெக்டாக மீடியமாக கரெக்டாக எல்லாமே உட்காந்துரும். இந்த மாதிரி செட்டிங் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இதுதான் மெயின். இந்த ஆயில் சீலை செட் பண்ணுறது தான் மெயின். நம்ம சிலிண்டர் ஆயில் லீக் ஆகிறதும் இந்த ஆயில் சிலிண்டர் மட்டும்தான் லீக் ஆகும். இதை கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இப்போ கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று ஆயில் சீலை உட்கார வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை ஃபிட் பண்ணுறது ஈஸி தான். இந்த பிஸ்டனை கரெக்டாக வச்சு ஸ்ப்ரிங்கை போட்டு அந்த சென்டர் ஸ்லீவ் நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக அந்த பெரிய ஸ்டெப்பு ஸ்ப்ரிங்கு மேலே வர மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இதை நிற்க வச்ச மாதிரியே அப்படியே அந்த சென்டர் ஸ்லீவ் நவரக்கூடாது. ஸ்ப்ரிங்லேருந்து அப்படியே நிற்க வச்ச மாதிரியே கரெக்டாக உள்ளே சொருவினீங்கன்னா கரெக்டாக அந்த பக்கம் திருப்பி பார்த்த பிறகு கரெக்டாக அந்த பிஸ்டன் வந்து அந்த ஆயில் சீலுக்கு சென்டராக வந்து நிற்கும். மெயின் வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் அந்த சென்டர் ஸ்லீவு கரெக்டாக உட்காந்துருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த பிஸ்டன் வந்து கரெக்டாக அந்த சென்டர் ஸ்லீவில் உட்காந்துருக்கிறத காமிக்கிறேன். ஸ்லீவில் உட்காந்துச்சுனாலே இந்த இடத்துல ஆயில் சீலில் சென்டராக வந்து நிற்கும். பிஸ்டன் சென்டராக நிற்குதுங்களா? இப்போ அப்படியே லைட்டாக புஷ் பண்ணி அப்படியே வெளியே வலிச்சிட வேண்டியது தான். இப்போ நம்ம அப்படியே பிடிச்சி வலிச்சோன்னா கரெக்டாக பிஸ்டன் வெளியே வந்தாச்சுங்களா? அதெல்லாம் பிஸ்டன் வெளியே வந்துடுச்சு. பிஸ்டன் நல்லா வெளியே வந்த பிறகு நல்லா வலிச்சு பிடிச்சின்னு பேக் சைடு இந்த டம்மியை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் போட வேண்டியது தான். அவள் தான் முடிஞ்சுது. இப்போ நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா ஏஎம்டி யூனிட் ஆயிலை வந்து இப்போயே பாக்ஸில் ஃபில்லப் பண்ணிடுறோம். ஃபில்லப் பண்ணி இப்போயே ஏர் எடுத்துடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போயே ஏர் எடுத்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏர் எடுக்காமல் நம்ம அங்கே வண்டியில் ஃபிட் பண்ண பிறகு நம்ம ட்ரைவ் மோடு போட்டு நியூட்ரல் மோடு போட்டு ட்ரைவ் மோடு போட்டு மாற்றி ஏர் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். அது நம்மளுக்கு டென்ஷனும் ஆகும். நம்ம இங்கே வெளியே இருக்க சொல்ல நம்மளே கையில் இழுத்து விற்றுட்டு இது மாதிரி ஆயிலை ஊற்றுனீங்கன்னா ஏர்லாக் இங்கேயே எடுத்துடலாம். வண்டியில் மாட்டணும், நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் மாட்டின உடனே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரைவ் மோடு போட்டிங்கன்னா அழகாக கிருவும்.
இப்போ வண்டியில் நம்ம எல்லாம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். நியூட்ரல் மோடில் இருக்குது. ட்ரைவ் மோடில் போகிறோம், திருப்பி நியூட்ரல் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு டைரெக்டாக வண்டியிலே போய் காமிக்கிறேன் பாருங்கள். ட்ரைவ் மோடு போட்டு நியூட்ரல் பண்ணுறோம். ட்ரைவ் மோடு போட்டு நியூட்ரல் பண்ணுறோம். கிளியராக பம்ப்ஸாக வந்ததா? ஓகே, டன்.